நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் என்கிற பவுலடியாருடைய தீர்க்கமான வார்த்தைகளை நாம் உள்ளத்திலே தாங்கி, நம் நடத்தையால் நாமும் கடவுளின் பணியாளர்கள் என்று காட்டுகிறோமா என்பதை சிந்தித்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், மீட்பை அறிவித்தார். இன்று திருப்பாடல் 98 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை தன் பிள்ளைகளுக்கு அறிவித்து அந்த மீட்பை உணரும்படியும் அந்த மீட்பை கொண்டாடும்படியும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய மீட்பை அறிந்த பிள்ளைகளாக, அவருக்கு ஊழியம் செய்யும் உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் பயணிக்க மன்றாடி செபிப்போம். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், மீட்பை அறிவித்தார். ஆண்டவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன என்கிற வார்த்தைகள் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அருளை நாம் வீணாக்கி கூட விடக்கூடாது என்று நமக்கு உரைக்கிறது. அவரோடு இணைந்து உழைக்கும் பிள்ளைகளாக நாம் பயணிக்கவும், தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என்ற கடவுளுடைய வார்த்தைகளை உரிமையாக்கி கொள்ள நாம் இணைந்து பயணித்து ஆண்டவரில் மகிழ்வோம். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது கடவுள் எப்படி இதை செய்தார் என்றால், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள்
நல்வாழ்வை வாழ்ந்து சான்று பகருகிற போது அவர்கள் வழியாக கடவுள் நீதியை வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் பவுலடியார் கொரிந்தியருக்கு அவர் உரைக்கிறார். எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் என்கிற வார்த்தைகள். உணர்ந்தவர்களாக நாமும் பவுலடியாரை போல கடவுளுடைய பேரன்பை உணர்ந்து பயணிக்க மன்றாடுவோம். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், மீட்பை அறிவித்தார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை சுற்றிலும் எத்தனையோ தீமைகள், எங்களை சுற்றிலும் எத்தனையோ ஏமாற்றுகிறவர்கள் இருந்தாலும் நாங்கள் உண்மையின் நெறியில் ஒழுக்கத்தோடு நடந்து நீர் விரும்பிய தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியினுடைய கொடைகள் இவைகளெல்லாம் எங்களுடைய இதயத்திலே தாங்கி உமக்கு உகந்த சான்று பகர எங்களுக்கு உதவி புரியும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை